சிறப்பான நிகழ்ச்சிக்கு நான் வந்திருப்பது என்பது பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போது அமைச்சராக வந்திருக்கிறார் அல்லது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த இரு பொறுப்புகளை காட்டிலும் நான் இந்த வளாகத்திற்கு வந்திருப்பது ஒரு பெரியாரின் தொண்டனாக வந்திருக்கிறேன் என்பதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. பெரியாரின் கருத்துக்களை தொடர்ந்து கடைபிடிப்பவனாகவும் அவருடைய பகுத்தறிவு கொள்கை வழியே நடைபோடுபவனாகவும் இருந்து வருவது என்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை. எனவே அந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. நான் சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினராகவும் மண்டல குழுவின் தலைவராகவும் மாநகராட்சியின் மேயராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்பொழுது அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கும் அற்புதமான சூழலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல பொறுப்புகளை வகித்த நேரத்தில் இதுபோன்ற கல்வி நிறுவனங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் தொடக்க பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், அதேபோல் இன்றைக்கு பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகளில் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாக்களிலும் ஆண்டு விழாக்களிலும் விளையாட்டு விழா நிகழ்ச்சிகளிலும் தமிழ் மன்ற தொடக்க விழா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை ஓராண்டுக்கு ஒரு 50-100 கலந்து கொள்ளும் வாய்ப்பை தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்று வருகிறேன். ஆனால் எனக்கு இதுவரை நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளிலேயே மிகவும் எனது மனதுக்கு நெருக்கமான மகிழ்ச்சியை தந்த நிகழ்ச்சி ஒன்று உண்டு என்று சொன்னால் பெரியார் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த மருந்தியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டதுதான் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான எனக்கு மகிழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையில் ஒரு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவ மாணவியர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பத்திரிகையாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், இந்த கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் வீற்றிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரை காட்டிலும் ஒரு 2-3 மடங்கு கூடுதலாக மாணவர்களின் பெற்றோர்கள், அவருடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று பல 100 பேர் இந்த அரங்கத்தில் அமர்ந்து இந்த பட்டமளிப்பு விழாவை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக இந்த அரங்கத்திலே வீற்றிருக்கிற பெற்றோர்களை பொறுத்தவரை உங்களை குழந்தைகளாக பெற்றெடுத்த போது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் இன்றைக்கு நீங்கள் பட்டம் பெறுகிற இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்க்கிற போது அவர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி இருக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. காரணம், நானும் ஒரு பெற்றோராக இருந்து மேடையில் வீட்டிருக்கிற அத்தனை பேருமே பெற்றோர்களாக இருந்து தத்தமது குழந்தைகளின் இது போன்ற பட்டமளிப்பு விழாக்களை நேரடியாக சென்று பார்த்தவர்கள்தான், அனுபவித்தவர்கள்தான், மகிழ்ச்சி அடைந்தவர்கள்தான். அந்த வகையில் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதை எங்களால் உணர முடிகிறது. இந்த கல்லூரி நிர்வாகம் குறித்து பெருமதிப்பிற்குரிய அன்புராஜ் அவர்கள் நான் வந்தபோது சொல்லிக் கொண்டு வந்தார்கள். 1982 தொடங்கி இன்றைக்கு ஒரு 3 மாணவிகளோடு தொடங்கப்பட்டது. ஏறத்தாழ 5205 பேர் அளவுக்கு இதில் பட்டம் பெற்று உலகின் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு மிக சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை பெருமதிப்பிற்குரிய அன்புராஜ் அவர்கள் சொன்னார்கள். ஒரு 50 ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த கல்வி குழுமம் தொடக்க பள்ளிகளையும், நடுநிலைப் பள்ளிகளையும், உயர்நிலைப் பள்ளிகளையும், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளையும், குழந்தைகளுக்கான ஆதரவற்றோர் இல்லத்தையும், முதியோருக்கான இல்லத்தையும் பெற்று ஒரே இடத்தில் இவ்வளவு அமைப்புகள் இயங்குவது என்பது தமிழ்நாட்டின் ஒரு வரலாற்று சிறப்பு. இந்த கல்வி குழுமத்தில் இந்த வளாகத்திற்குள் வந்தால் தொடக்கப்பள்ளி தொடங்கி PhD வரை படித்து வெளியில் செல்ல முடியும் என்கின்ற அளவுக்கான ஒரு கல்வி கட்டமைப்பு இந்த வளாகத்தில் அமையப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. கல்வியோடு மட்டுமல்ல, ஆதரவற்றவர்களுக்கு நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரு அமைப்பாகவும் இந்த வளாகம் இருந்து வருகிறது என்பது மகிழ்ச்சியான ஒன்று. குழந்தைகள் முதல் குடுகுடி கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்குமான அமைப்பாக இந்த அமைப்பு இங்கே இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு மருத்துவத்துறையில் நீங்கள் மருந்தியல் பட்டம் முடித்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு 3 ஆண்டுகளில் இந்த பட்டப்படிப்பை முடித்தவர்கள் இன்றைக்கு பட்டம் பெறவிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு மருத்துவத்துறையில்
குறிப்பாக இன்றைக்கு பேராமெடிக்கல் என்று சொல்லக்கூடிய மருந்தியல் துறை எந்த அளவுக்கான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது, மருத்துவத்துறை எந்த அளவுக்கான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு மருத்துவம் பார்க்க சென்றது மாதிரி மாறி இன்றைக்கு உலகின் 70 நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்க்க ஆண்டொன்றுக்கு 15 லட்சம் பேர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். மருத்துவ சுற்றுலா என்கின்ற வகையில் ஒரு 15 லட்சம் பேர் ஆண்டுதோறும் இங்கே வருகிறார்கள். ஒன்றிய அரசின் சுற்றுலாத்துறை அண்மையில் வெளியிட்ட அந்த குறிப்பின்படி இந்தியாவுக்கு மருத்துவ சுற்றுலாவுக்காக வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 மே திங்கள் 7ஆம் தேதி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த துறையில் அவரால் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிற சிறப்புக்குரிய திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், பாதம் பாதுகாப்போம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள், இப்பொழுது மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நலம் காக்கும் ஸ்டாலின், கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட 2 பெரும் சிறப்பு திட்டங்கள். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற 14 வயது இளம் பெண்களுக்கு இன்றைக்கு HPV என்று சொல்லப்படுகிற ஹியூமன் பாப்பிலோமா வேக்சின் போடுகிற அந்த ஒரு மகத்தான கருப்பைவாய் புற்றுநோயை தடுக்கும் அந்த மகத்தான தடுப்பூசி திட்டம். சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை 417 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் சைதாப்பேட்டையில் இன்னும் 1.5 ஆண்டு காலத்தில் உலகில் மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா சபையின் பொதுக்குழு கூட்டத்தில் தொற்றா நோய்களுக்கு இன்றைக்கு உலக அளவில் மிக சிறப்பாக சிகிச்சை அளிக்கிற நாடு எது என்று அவர்கள் ஆராய்ந்த போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் என்று 5 வகையான பாதிப்புகளுக்கு இங்கே மிக சிறப்பான வகையில் மருத்துவம் பார்க்கப்படுகிறது என்பதை அறிந்து ஐநா சபை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு விருது வழங்கி இருக்கிறார்கள். யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற விருது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் மருத்துவத்துறையின் வளர்ச்சியில் அபார வளர்ச்சியை எட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த மருந்தியல் படிப்புகளை பட்டப்படிப்புகளை முடித்திருக்கிறீர்கள். உங்களுக்கான எதிர்காலம் என்பது பிரகாசமான நிலையில் இந்த ஆட்சி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். இப்போ பெருமதத்திற்குரிய ஆசிரியர் அவர்கள் பேசும்போது எடுத்து சொன்னார்கள், படித்து முடித்தவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு, தனியார் மருந்தியல் நிர்வாகங்களில் வேலைவாய்ப்பு, அரசு மருந்தியல் நிர்வாகங்களில் வேலைவாய்ப்பு, இப்படி மிக சிறப்பான வகையிலான வேலைவாய்ப்பை பெறுகிற அளவுக்கான பட்டங்களைத்தான் இன்றைக்கு நீங்கள் பெறவிருக்கிறீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு MRBயின் மூலமும் TNPSCயின் மூலமும் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்புகளின் மூலமும் இதுவரை வெளிப்படைத்தன்மையோடு என்பது மிக முக்கியமான ஒன்று. வெளிப்படைத்தன்மையோடு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் துறையில் என்றால் 38,274 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் தகுதி என்கின்ற அந்த அடிப்படையில் படித்து முடித்த பட்டம் பெற்ற மருத்துவர்களாக இருந்தாலும், மருத்துவம் சார்ந்த களப்பணிக்கான அந்த பட்டப்படிப்புகளாக இருந்தாலும், இதில் இதுவரை வேலைவாய்ப்புகளை பெற்றிருப்பவர்கள் 38,774 பேர் வேலைவாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசிலும் இல்லாத ஒன்று. அதாவது ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்கின்ற அந்த நடைமுறையையும் இந்த ஆட்சி இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஓசூரில் இருப்பவர்களுக்கு கன்னியாகுமரியில் வேலை, கன்னியாகுமரியில் இருப்பவர்களுக்கு ஓசூரில் வேலை என்கின்ற அந்த நிலை இல்லாமல்
ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கே கவுன்சிலிங் நடத்தி அவரவர் விரும்புகிற இடங்களுக்கு பணியாணைகளை தந்து கொண்டிருக்கிற ஒரே அரசு இந்தியாவில் தமிழ்நாடு அரசு என்கின்ற வகையில் இதுவரை 38,674 பேருக்கு வேலைவாய்ப்புகளை தந்திருக்கிறது. அதேபோல் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது என்பதிலும் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு புதிய வரலாறை படைத்திருக்கிறது. 17,780 புதிய வேலைவாய்ப்புகளும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த துறையில் பணியிட மாறுதல்களாக இருந்தாலும் பதவி உயர்வுகளாக இருந்தாலும் நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், வெளிப்படைத்தன்மையோடு. இதற்கு முன்னால் எல்லாம் இந்த துறையில் அந்த வெளிப்படைத்தன்மை என்கின்ற வார்த்தைக்கு பொருள் இருக்காது. இந்த வெளிப்படைத்தன்மையோடு இன்றைக்கு பணியிடை மாறுதல்கள், பதவி உயர்வுகள் போன்றவற்றினால் பயன்பெற்றிருக்கிற மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களின் எண்ணிக்கை 59,985 பேர். இப்படி ஏறத்தாழ 60,000 பேர் இதனால் மட்டுமே பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் நீங்கள் பட்டம் பெறவிருக்கிறீர்கள். உங்களுக்கான இந்த துறையில் அதற்கான வேலை வாய்ப்புகள் என்று வருகிற போது இந்த துறையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இப்பொழுதும் கூட VHN என்று சொல்லப்படுகிற கிராம சுகாதார செவிலியர்கள் ஒரு 3000 பேருக்கு தேர்வு முடிந்து இன்னும் ஒரு 10 நாட்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்களுக்கான பணியாணைகளை தரவிருக்கிறார்கள். இந்த துறையில் காலி பணியிடங்களே ஒன்றும் கூட இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் விளைவாக இந்த மாதம் வரை அல்லது இந்த ஆண்டின் இறுதியில் வரை எவ்வளவு காலி பணியிடங்கள் உருவாக இருக்கிறதோ அவற்றையெல்லாமும் கூட எடுத்து ஒரு 1100 மருத்துவர்களுக்கான அந்த தேர்வு நடைபெற்று முடிந்தது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் 25ஆம் தேதி நடைபெற்ற அந்த 1100 பேர் மருத்துவர்களுக்கான தேர்வில் 25,172 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவர்களில் இன்றைக்கு மிக விரைவாக அவர்களுக்குரிய தேர்ச்சி அறிக்கைகள் வெளியிடப்பட்டு கம்யூனல் ரொட்டேஷன் என்கின்ற அந்த அடிப்படையிலான அந்த விதிகள் எல்லாம் நிறைவு பெற்றதற்கு பிறகு இன்னும் ஒரு 15 நாட்களில் அவர்களுக்கு பணியாணைகள் தரப்படவிருக்கிறது. இப்படி ஏராளமான பேர் வெளிப்படைத்தன்மையோடு இப்போது அந்த பணியாணைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். படித்து முடித்திருக்கிற நீங்களும் உங்கள் சம்பந்தமான மருந்தாளுநர் பொறுப்புகளாக இருந்தாலும் என்னென்ன பட்டப்படிப்புகளை இங்கே முடித்திருக்கிறீர்களோ அதற்குரிய விவரங்கள் பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பின் சார்பில் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகிறது. ஒரே ஒரு காலி பணியிடம் இருந்தாலும் அதை நிரப்புவதற்கு இன்றைக்கு அந்த MRB அமைப்பின் மூலம் ஒரு அறிவிக்கை வெளியிடப்பட்டு அது பெரிய அளவில் இன்றைக்கு அனைவருமே பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.